கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 30ஆம் நாள், ஆங்கில மாதம் 14/3/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி பகல் 12:24 வரை பௌர்ணமி திதி, பின்பு பிரதமை திதி. இந்த பிரதமை திதியில் உலோகம் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும், உலோகம் சம்பந்தமான சிற்ப வேலைகளை செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் கருங்கல், மரம் ஆகியவைகளில் சிற்ப வேலைப்பாடுகள் செய்வதற்கும், வீட்டுல ஏதாவது பர்னிச்சர் வேலை ஏதாவது ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா என்று ஆரம்பித்தீர்களானால் அந்த வேலை கூடிய விரைவில் முடிவதற்கான ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு தங்கு தடைகள் இல்லாமல் முடிவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது கார்ட்டூனிஸ்ட் புதிய ஓவியங்கள் வரைந்து அதை அறிமுகம் செய்வதற்கும், கார்ட்டூனிஸ்ட் சம்பந்தமான படிப்புகளில் சர்டிபிகேட் கோர்ஸ் ஆகியவைகளில் படிப்பதற்கும் இன்று உகந்த நாளாக அமையும் இந்த பிரதமை திதியில். மேலும் ஏதாவது ஒரு விவசாய கருவிகளை சீர் செய்வதற்கு இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரத்தில், அதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த கர்ப்பதானம் செய்வதற்கும், பூ முடிப்பதற்கும், சீமந்தம், அன்னதானம், அன்ன பிரசன்னம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது காது குத்துவதற்கும், மேலும் ஏதாவது ஒரு சீமந்தம் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கும் இந்த உத்திரம் நட்சத்திரம் மிகவும் ஏற்ற நாளாக அமைகிறது. ஆபரணங்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும், ஏதாவது புதிய ஆபரணங்கள், அதாவது பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதற்கும் இன்று உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. மேலும் திருமணத்துக்கு தேவையான திருமாங்கல்யம் வாங்குவதற்கும் இந்த உத்திரம் நட்சத்திரம் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. மேலும் இந்த உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று அதனுடைய நட்சத்திர அதிபதி சூரியன். இந்த சூரியனை சார்ந்தே இன்று பலன் அமைவதாகவே அமையும். ஆகவே இந்த நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும், அதாவது சூரியன் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக அமைகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. சில காரியங்கள் அனைத்தும் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை. மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. யமகண்டம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9:30 மணி வரை. இன்றைய சூலை மேற்கு. இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை, இரவு 10:30 மணியிலிருந்து 11 மணி வரை. இன்று ஏதாவது புதிய ஆபரணங்கள் வாங்குவதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. தொழில் சம்பந்தமான அபிவிருத்தி செய்வதற்கும், தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கும் இன்று உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. மேலும் சுபகாரியம் சார்ந்து நீங்கள் பேசும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களில் பேசினீர்களானால் அதுவே இன்று உத்தமம் தரும் நாளாகவும் வெற்றி உறுதியாகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன், சனி, மீனத்தில் புதன், ராகு, சுக்கிரன். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும்,
உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இன்று சஞ்சரித்ததாலும் இன்று தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த முடக்கங்கள் அனைத்தும் இன்று சரி செய்யப்படுகிறது. மேலும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் குழந்தைகள் மூலம் நீங்கள் ஏதாவது ஒரு எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் இன்று உயர் அதிகாரிகள் மூலம் பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக முடிக்க வேண்டிய சில பணிகளை நீங்கள் முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இந்த மேசராசி நேயர்களுக்கு, மேசராசி நேயர்களை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் ஏதாவது ஒரு விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது விவசாயிகள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. சில விஷ ஜந்துக்களால் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் ஏதாவது ஒரு வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் சிறு விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேற்படி இன்று நடக்கும் அனைத்து காரியங்களும் ரொட்டீனா இன்னைக்கு நடக்க வேண்டிய அனைத்து காரியங்களும் மிகவும் ஒரு நற்பலன் கொடுப்பதாகவே அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரை ஆக்டிவேட் ஆகும் போது வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக ஒரு கடன் கொடுத்து வாங்க முடியாத இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பவர்கள் இன்று போய் நீங்க கேட்டீங்கன்னா கொடுத்த பணம் வசூலாவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் தொழில் சம்பந்தமாக அனைத்து பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் நுட்பங்களை அறிமுகம் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாகவும் அமையும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. திருமணம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நடத்துவதற்கு உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் தொழில் சம்பந்தமாக ஏதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவர்களுக்கு வெளியூரில் இருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. திருமணம் சம்பந்தமான சில சுப விரய செலவுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் வீடு சம்பந்தமான நிலம் சம்பந்தமான ஏதாவது ஒரு வருமானம் தரக்கூடிய தொழிலில் இருப்பவர்களுக்கு, அதாவது குத்தகை பணம் வாடகை பணம் வர வேண்டியவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்திலிருந்து வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மொத்தத்தில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் தரும் நாளாக இன்று அமையும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மதாரையில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் சில முடிவுகள் எடுப்பதில் சில தடுமாற்றங்களும் குழப்பங்களும் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். எந்த முடிவு செய்தாலும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அது நீங்கள் சரி செய்து செய்தீர்களானால் அது முடிவில் வெற்றி தரும் நாளாகவும் அமையும். இன்று யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதையோ தவிர்ப்பதும் அவசியமாகிறது. வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீர்களானால் அவசரப்பட்டு யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். டிராவல்ஸ் மூலம் வர வேண்டிய பண வரவு கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. திருமணம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. இந்த ஜென்ம நட்சத்திரம் நடக்கும் காலகட்டங்களில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்தினால் பாதகமான பலன்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. சாதகமான பலன்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்தளவு இந்த ஜென்ம நட்சத்திரக்காரங்களில் எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. மீதி எல்லா வேலைகளும் ரொட்டீனா நடக்க வேண்டிய வேலைகள் அனைத்தும் சுபிட்சமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு.
ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், மேலும் ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருப்பதாலும் இன்று வீட்டில் ஏதாவது ஒரு மங்களகரமான காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. தொழில் சம்பந்தமான சில அபிவிருத்திகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் ஏற்ற லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது புதிய விண்ணப்பங்கள், ஏதாவது அரசு வேலை சார்ந்து விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். புதிய டெண்டர்கள், ஒப்பந்தங்கள் மூலம் ஏதாவது கையெழுத்து ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. இது நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் ஒரு உத்வேகத்துடனும் ஒரு அறிவார்ந்த முயற்சிகள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது குறுக்கு வழியில போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் திருமணம் சம்பந்தமான அனைத்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. நீங்கள் பேசும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சுப ஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி பேசினீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது. சிலருக்கு ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து ஏதாவது வளைகாப்பு நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு நிலைமை கரையம் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்திருப்பீங்க, அது ஒரு பேப்பர்ஸ் பிரச்சனையினால, சில டாக்குமெண்டேஷன் பிரச்சனையினால தள்ளி போய் கொண்டு இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை மாறி இன்று நீங்கள் ஏதாவது முயற்சி செய்திருக்கிறானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. ஏதாவது வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏதாவது ஒரு வாடகை வீடு, குத்தகை வீடு போன்றவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒப்பந்தம் போட்டீர்கள்னா அதுவும் இன்று வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் பார்ப்பவர்களுக்கு பண்ணை தொழில்கள் மூலம் ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இன்று ஏதாவது நீங்க ஒரு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்று வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளுபவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. சிலர் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கும் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். குடும்பத்தில் இதன் மூலம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும், இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அது சுப விரய செலவாக மாற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது. ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவதோ, அல்லது ஒரு நிலத்திற்கு ஒரு அட்வான்ஸ் கொடுப்பதோ, அல்லது குழந்தைகள் பேரில் ஏதாவது பிக்சட் டெபாசிட் போடுவதோ செய்தீர்களானால் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இல்லைன்னா கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் இந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது கோயில்ல போய் சிறு உண்டியில ₹1 போட்டா கூட அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். அல்லது உங்களுடைய நண்பருக்கு ஏதாவது ஒரு டீயோ டிஃபனோ லஞ்சோ வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நிலம் சார்ந்த வீடு சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்கள் ராசியில் இருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும் இருப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அதை உத்வேகத்துடனும் முயற்சியுடன் செய்தீர்களானால் அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது.
ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் நீண்ட நாட்களாக தடை தாமதங்களாக இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் ஏதாவது முடிவு செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது இன்று பேச்சுவார்த்தை நடத்தினீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அதாவது பரம்பரை சொத்துக்களில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்திலும் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவும் அமைகிறது. தாய் தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மொத்தத்தில் இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. மேலும் தேவையில்லாத சில விவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. தேவையில்லாத விவாதங்களை பேசினீர்களால் தேவையான வேலைகளை செய்வதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களுடன் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. கோபத்துல ஏதாவது ஒரு கடுமையான வார்த்தைகள் பேசினீர்களானால் அது உங்களுடைய ப்ரமோஷனுக்கு பிற்காலத்தில் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் காத்துட்டு இருக்கு. முடிந்தளவு கூட நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அமைதியாகவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்தீர்களானால் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று குடும்பத்தில் எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் ஒருவரை ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக பேசாமல் அமைதியாக இருந்தீர்களானால் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது. சாதகத்தாரை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். எந்த காரியங்களை செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். அரசு சார்ந்து ஏதாவது முக்கிய முடிவுகள், அதாவது அப்ளிகேஷன் போடுவதோ அல்லது அரசு சார்ந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவதோ அல்லது ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவதோ ஆகியவை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு பன்னாட்டு BA எக்கனாமிக்ஸ் MA எக்கனாமிக்ஸ் படிக்கிறவர்கள்லாம், அதாவது ஒரு எக்கனாமிக்ஸ் படிப்பு படிப்பவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஏதாவது ஒப்பந்தங்களும் ஏதாவது போட்டித் தேர்வுகளிலும் கலந்து கொண்டு தக்க சன்மானங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள், புதிய டெண்டர்கள் மூலம் உங்களுக்கு சில வருமானங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். அரசு சார்ந்து ஏதாவது ஒரு உதவித்தொகை கேட்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இந்த பரிகாரங்கள் வேண்டுதல்கள் இன்று நீங்கள் செய்தீர்களானால் அது குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். கடகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், அதாவது உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பதாலும், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதாவது 8ஆம் இடத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் சஞ்சரிப்பதாலும் குடும்பத்தில் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இருந்தாலும் அந்த வீண் விரய செலவுகள் அனைத்தும் சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ள வேண்டும். கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது வேற ஏதாவது நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ செய்தீர்களானால் இன்று அந்த அமௌண்ட் வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இல்லைன்னா அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இன்று ஏதாவது சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. இருந்தாலும் அந்த அத்தியாவசிய செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்று அமையும். மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், கேட்ட இடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது சொத்துக்களில் ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே சாதகமான பலன் தருவதாகவே அமையும். நீங்கள் ஏதாவது
ஏதாவது செய்யும் முயற்சிகள் அனைத்தும் அறிவார்ந்த முயற்சியாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ள வேண்டும். பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் உத்வேகத்துடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. முடிந்தளவு இன்று தேவையில்லாத சில அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது அலைச்சல்கள் மூலம் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இதன் மூலம் ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து சிறு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் இன்று ஏதாவது வெளியூர் சார்ந்து பாஸ்போர்ட் விசா சார்ந்து விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பார்த்து பேசும்போது நிதானமாக பேசுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில விவாதங்களையும் தன்னுடைய பர்சனல் விஷயங்களையும் பரிமாற்றம் செய்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியமாகிறது. வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகணும். நீங்க சும்மா இருந்தா கூட வேணும்னே வந்து ஏதாவது பேசினாங்கன்னா கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது அவசியமாகிறது. அவர்கள் மூலம் தேவையில்லாத சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் முன்பின் தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா கூட செய்யாத செயல்களுக்கு படியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது ஆன்லைன்ல பண பரிவர்த்தனை செய்வதையும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண பரிவர்த்தனை செய்வது அவசியமாகிறது. பார்த்து எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரை. மேலும் இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த பிரத்யோக தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த சேமதாரை ஆக்டிவேட் ஆகும் போது கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் தொழில் சார்ந்து நீண்ட நாட்களாக வருமானம் குறைவாக இருப்பவர்களுக்கு இன்று தொழில் சார்ந்த வருமானங்கள் அதிகப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இன்று நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தால் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது முக்கிய ஒரு விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதற்கான அவர்கள் மூலம் இன்று ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சேமதாரையை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு நன்மை பயக்கும் காரியமாகவே இன்று அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடை தாமதங்கள் இருந்தாலும் அதற்கான முடிவில் வெற்றி தரும் நாளாகவும் இன்று அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் தொழில் சார்ந்து ஏதாவது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக கூட்டு தொழில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மனைவியின் மூலம் நீங்கள் ஏதாவது வாழ்க்கை துணைவியின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் வாழ்க்கை துணையின் மூலம் ஏதாவது சில வருமானங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வாழ்க்கை துணைவியை சார்ந்தே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் சில விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. முடிந்தளவு பயணங்கள் மேற்கொள்ளும் போது பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் இன்று அவசியமாகிறது. விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது விவசாயிகள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. இந்த டிராக்டர் ட்ரில்லர் போன்ற கருவிகளை பயன்படுத்தும் போது சில இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும்.
மேலும் சில பண்ணை தொழில்களில் இன்று கால்நடைகள் மூலம் சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவும் இன்று அமையும். எந்த காரியங்களை செய்தாலும் அது பாதுகாப்புடன் செய்வது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் பாதுகாப்புடனும் பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்தியும் நீச்சல் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது பெண்கள் வீட்டுல ஏதாவது காய்கறி கறி வெட்டினா கூட கொஞ்சம் பார்த்து நிதானமாக வெட்டுவதும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது கையில் காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையை பொறுத்தவரை வருமானத்திற்கு ஒரு நலன் பயக்கும் நாளாகவும் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வருமானம் தொழில் சார்ந்து ஏதாவது வருமானம் மந்தமாக இருப்பவர்களுக்கு இன்று தொழில் சார்ந்து வருமானங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாக இருக்கிறது. இன்று புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதற்கேற்ப லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் சில இடர்பாடுகள் தள்ளி கொண்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு போய் பேசுனீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்திலும் நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. நீண்ட நாட்களாக கலெக்ஷன் ஆகாமல் இருந்த பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் வீட்டு சார்ந்து ஏதாவது வாடகை பணம் குத்தகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வருமானத்திற்கு முக்கியத்துவம் தனலாபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளாக இன்று அமையும். கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சனி பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருப்பதாலும் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் செய்வதும் அவசியமாகிறது. சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. சிலர் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது சிலருக்கு அரசு சார்ந்து சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்களில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்றைக்கு ஏதாவது செய்யும் காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் உத்வேகத்துடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் அது வெற்றியுடன் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாக இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை தொழில் சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அப்படி கடன் வாங்கினீங்கன்னா லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை வாங்குங்க. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணி கலெக்ஷன் ஆகாமல் இருந்த அமௌண்ட் நீங்கள் முயற்சி செய்தால் இன்று கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் ஏதாவது ஒரு முக்கிய முடிவில் எடுப்பதில் சிறு சிறு குழப்பங்களும் தடை தாமதங்களும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே இன்று செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேலும் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் ஏதாவது நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. அப்படியே வாங்கினீங்கன்னா கூட மேற்கொண்டு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். சிலர் ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த ஜென்ம நட்சத்திர காலங்களில் நீங்கள் செய்யும் காரியங்களில் அனைத்திலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வண்டி வாகனம் மூலம் சில தேவையில்லாத சில விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது திருமணம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் பாதகமான பலன்கள் அதிகமாக இருப்பதால் சாதகமான பலன்கள் குறைவாக இருப்பதாலும் கொஞ்சம் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை.
இந்த பரம மைத்திர தாரை ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த பரம மைத்திர தாரை ஆக்டிவேட் ஆகும்போது நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாதவர்களுக்கு இன்று நீங்க கம்மன் இருந்தா கூட எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். அதை சார்ந்து பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாக இருக்கிறது. இதை சார்ந்து ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் ஏதாவது சுபகோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து செய்தீர்கள், அதில் வெற்றி உறுதியாகிறது. சிலர் சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து ஏதாவது சில நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்வர்கள் பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாக இருக்கிறது. வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் பண்ணை தொழில் செய்தவர்களுக்கு கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை, சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் சூடுபிடிக்கும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. யாருக்காவது இன்று கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக முடிந்த அளவு பக்காவா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான வாய்மொழி வாக்குறுதி மூலம் கடனை கொடுத்தீர்கள், ஆனால் கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் இன்று குடும்பத்துடன் ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இதன் மூலம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. தொழில் சார்ந்து வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையை பொறுத்தவரை ஒரு 50% காரியங்கள் மட்டுமே வெற்றியுடன் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தை ஆகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இன்று எதிர்பார்த்த ஒரு இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது பொறுத்தவரை இன்று சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அப்படி சுப விரய செலவுகள் செய்யாமல் ஏதாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது ஒரு நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ அல்லது ஏதாவது ஒரு கொஞ்சம் சிறு அமௌண்ட் இருந்தா கூட அது உங்களுடைய வாழ்க்கை துணைவிடம் கொடுத்து வைத்தீர்களானால் அது பத்திரமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நீங்க உங்க கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்று வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு ஒரு கருணை இல்லங்களுக்கு ஒரு முதியோர் இல்லங்களுக்கும் சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் கோடி புண்ணியங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது ஒரு நண்பருக்கு ஒரு டீயோ டிஃபனோ லஞ்சோ வாங்கி கொடுத்தா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வீண் விரய செலவு ஆவதற்கான சில பரிகாரங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவும் அமையும். துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் சனி பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. குழந்தைகள் நன்மை கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு தங்கு தடை இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சில பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் இன்று நீங்கள் செய்து அதை முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு உருவாகிறது. அரசு சார்ந்த அரசு பயணங்கள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. முடிந்தளவு இன்று யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. முடிந்தளவு டென்ஷனா பேசுறத கொஞ்சம் அவாய்ட் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது யாரிடம் பேசும்போதும் ஒரு மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு தேவையில்லாத சில விவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் பேசும் பேச்சுக்கள் அனைத்திலும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் கடுமையான வார்த்தைகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் யாரிடமும் கொஞ்சம் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது
வெளியூர் சார்ந்து வெளிநாடு சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பயணங்கள் மேற்கொள்வதும் அவசியமாகிறது. நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில கலத்திர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் பேசும் பேச்சுக்களில் இருந்தே சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரையை பொறுத்தவரை மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக தொழிலில் வருமானங்கள் குறைவாக இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல வருமானம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று பொறுத்தவரை நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அரசு சார்ந்து ஏதாவது ஒரு டெண்டர் ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஒரு மனதுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அரசு சார்ந்து ஏதாவது முக்கிய பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் ஏதாவது சிலருக்கு குலதெய்வம் சார்ந்த பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சூரிய பகவானும் சனி பகவான் இருப்பதாலும் இன்று தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது அரசு அலுவலகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மூத்த அதிகாரிகள் மூலம் சில பாராட்டுகளும் சில சன்மானங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு. விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை. இந்த பிரத்யோகத்தாரையில் முடிந்தளவு சிலருக்கு வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத மனசஞ்சலங்களும் தேவையில்லாத சில விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. முடிந்தளவு இந்த வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்திலும் சாதகமான பலன்களை விட பாதகமான பலன்கள் அதிகமாக இருப்பதால் முடிந்தளவு தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்று பாஸ்போர்ட் விசா சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது தேவையில்லாத பழகுனீங்கன்னா அவர்கள் மூலம் சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். தெரியாத இடங்களுக்கும் கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் வாழ்க்கை துணைவிடம் இன்று அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை என்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது சாதகமான பலன் தருவதாகவே அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் உடல்நலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். மேலும் நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பிரமுகரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பவர்கள் இன்று அதற்கான ஒரு நேரம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. சேமதாரையை பொறுத்தவரை ஆரோக்கியம் சார்ந்து உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் சனி பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது.
நீங்கள் அரசு சார்ந்து ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இன்று வெற்றி உறுதியாகிறது. அதாவது ஒரு அப்ளிகேஷன் போடுவது அல்லது ஒரு லோனுக்கு வேண்டி ஏதாவது விண்ணப்பம் செய்வதோ ஆகியவை செய்தீர்களால் இன்று எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவும் அமைகிறது. ஏதாவது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. தந்தை மூலம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியதுல ஒரு சொத்துக்களிலிருந்து இன்று வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமையும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. அத்தியாவசிய வேலைகளுக்கு மட்டுமே பயணம் செய்வது மிகவும் நல்ல நாளாக அமையும். தேவையில்லாத பயணங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பாதுகாப்புடனும் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் அளவுக்கு அதிகமா எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா தேவையில்லாத சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். சிலர் வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த பண்ணை தொழில் செய்வர்களுக்கு இன்று கால்நடைகள் மூலம் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மீதி எல்லாமே ஒரு டெய்லி ரொட்டீனா செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்திலும் இன்று உங்களுக்கு ஒரு ஏற்றம் தரும் நாளாகவும் அமையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாகவும் இன்று அமையும். ஏதாவது புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் புதிய தொழில் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கும் இன்று சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். நண்பர்கள் மூலம் ஏதாவது உதவி கேட்டீங்கன்னா கேட்ட இடத்தில் உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் தள்ளி கொண்டே போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சுப ஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து நீங்க பேசுனீங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இந்த சம்பத்து தாரையை பொறுத்தவரை ஒரு லாப நோக்குடனும் வியாபாரத்தில் விருத்தி உண்டாவதற்கான ஒரு சூழ்நிலையும் வருமானம் அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமையும் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்திருந்தால் தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேலும் ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை குறைப்பதற்கான ஒரு சூழ்நிலை குறைவாகவே இருக்கிறது. திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்களானால் அது பாதகமான பலன் தருவதாகவே அமையும். ஆகவே முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதாலும் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் சனி பகவான் இருப்பதாலும் இன்று குடும்பத்தில் சிறு சிறு விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஏதாவது சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சுப விரைய செலவுகள் ஜுவல்ஸ் போன்ற புடவைகள் போன்றவைகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது பழைய நகையை கொடுத்துட்டு புதிய நகையை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு உருவாகும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். சிலர் ஏதாவது நீண்ட நாட்களாக பிரச்சனையின் காரணமாக பிரிந்திருந்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு நீங்கள் சாதகமாக பேசினீர்களானால் சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த மகராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையை பொறுத்தவரை ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த பரம மைத்திர தாரையில் திருமணம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும்.
மேலும் ஏதாவது பண்ணை தொழில் செய்வதற்கு இன்று ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. நிலம் சார்ந்த வீடு சார்ந்த ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகளில் சிறு தடை தாமதங்கள் இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. சிலர் ஏதாவது குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாக இருக்கிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை, மீதி 50% தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் செய்யும் காரியங்களில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா கூட அது சில பாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இந்த வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது வைத்து வியாபாரம் செய்வதற்கு, டிராவல்ஸ் போன்றவற்றை நடத்துவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது ஆட்டோமொபைல்ஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நண்பர்கள் மூலம் ஏதாவது நீங்க ஏதாவது உதவி கேட்டிருப்பீங்க, அந்த உதவி கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா யாருக்காவது சிறு உதவி, யாத்திரக்காரர்களுக்கு முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களால் அது இன்று உங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷகரமான மகிழ்ச்சிகரமான நாளாக அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவானும் சனி பகவான் இருப்பதாலும், ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. உங்கள் ராசியிலிருந்து ஏதாவது ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் நீங்கள் செய்யும் காரியங்களில் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான வேலைகளில் மந்தமாக இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் நல்ல ஒரு வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று யாருக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் முடிந்த அளவு கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. டென்ஷனா யார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தினீர்களான அதுவே இன்று உங்களுக்கு ஒரு வெற்றி தரும் நாளாக அமைகிறது. உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் இருப்பதால் யாரிடமும் கொஞ்சம் கோபமாக பேசுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது இந்த டிராவல்ஸ் போன்ற அதாவது பயணங்கள் செய்பவர்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையை பொறுத்தவரை யாரிடம் தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. தேவையில்லாத விவாதங்கள் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நண்பர்கள் மூலம் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. முடிந்த அளவு கூட நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் குடும்ப உறுப்பினர்களும் யாரிடம் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை, அலுவலகத்தை பொறுத்தவரை யாரிடமும் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பகிர்ந்து கொண்டீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மூத்த அதிகாரிகளை பொறுத்தவரை இன்று அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது. தேவையில்லாத விவாதங்கள் பண்ணீங்கன்னா கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் நீங்கள் மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களும் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அது சாதகமான பலன் தருவதாகவே அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது வேலை சார்ந்து விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது ஒப்பந்தங்களில் வேலை பார்த்து நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும்.
மேலும் ஏதாவது குலதெய்வம் சார்ந்த பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசியிலேயே புதன், ராகு, சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன், சனி பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று குழந்தைகளால் சிறு சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். 12ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் அரசு சார்ந்து சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். தொழிலுக்காக சிலர் முதலீடுக்காக சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அப்படி கடன் வாங்க வேண்டியிருந்தால் லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை வாங்குங்க. கடன் எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு மட்டும்தான் வாங்கணும். இல்லாட்டி பிற்காலத்தில் திருப்பி கட்டுவது சிரமமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அலங்கார பிசினஸ், அதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவருக்கு, அலங்கார தொழில் செய்யும் தொழிலாளர்களும் அல்லது வாசனை திரவியங்கள் செய்யும் பிசினஸ் பண்ணுவர்களும் ஏற்ற லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மொத்தத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு கொஞ்சம் சுப விரய செலவுகள் இருந்தாலும் கொஞ்சம் வருமானத்திற்கு ஏற்ற செலவினங்களும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் தேவையில்லாத சில வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள், உடல்நிலை சார்ந்து சில ஆரோக்கியம் சார்ந்து சில செலவுகள், விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. வெளிவட்டாரங்களை பொறுத்தவரை யாராவது வந்து பேசினா கூட கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதையும் கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது ஆன்லைன் பண பரிவர்த்தனை செய்யும் போது கூட கொஞ்சம் நிதானத்துடன் பண பரிவர்த்தனை செய்வது அவசியமாகிறது. ஏன்னா உங்களுடைய அமௌண்ட் இன்று உங்களுடைய கைவிட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக முடிந்தளவு கொஞ்சம் விழிப்புணர்வுடன் எந்த காரியங்களை செய்தாலும் செய்வது அவசியமாகிறது. மேலும் இன்று முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட ஏதாவது அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, அந்த அப்பாயின்மெண்ட் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒரு முக்கிய விஐபியை சந்திப்பதற்கான ஒரு நேரம் கேட்டிருப்பீங்க, இன்று அவர்கள் மூலம் சந்தித்து அவர்கள் மூலம் சில ஆதாயங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமத்தாரையில். மேலும் நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் தொழில் சம்பந்தமாக இன்று பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் உருவாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது இசை சம்பந்தமான சில அரங்கேற்றம் செய்ய வேண்டிய ஒரு புரோகிராம் தள்ளி போய் கொண்டிருப்பவர்கள் இந்த சேமதாரையில் அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அதற்கான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். சேமதாரையை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த சேமதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நன்றி நேயர்களே. இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும்
கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.